சுகப்பிரசவத்திற்கு யார் சிக்னல் கொடுக்குறா? மதரா, டாக்டரா? இதுதான் நம்ம எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா உண்மையை பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா தான். ஒரு 37 வாரம் ஆனதுக்கு அப்புறமே இந்த குழந்தையோட லங்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு, இனிமேல் நான் வெளியே வந்தா நானா என்னால் மூச்சு விட முடியும் அப்படின்னு அந்த குழந்தை என்னைக்கு நினைக்குதோ அப்பயே அது ஒரு சிக்னல் அனுப்பும். யாருக்கு? கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்கு என்ன சிக்னல் அனுப்பு? சர்ஃபாக்டன் புரோட்டீன் ஒன்று இருக்கு. அந்த புரோட்டீன் தான் அந்த புரதச்சத்து சிக்னலா அனுப்பும். எப்படி நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புறோம், வாட்ஸ்அப் அனுப்புறோம் இல்லையா? அது மாதிரி பாப்பாட்ட இருந்து அந்த சிக்னல் கர்ப்பப்பைக்கு வருது. கர்ப்பப்பை உடனே என்ன பண்ணுது? ஆகா, நம்ம பாப்பா அம்மாவை போய் பார்க்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே 3 வேலை செய்யுது. முதல்ல இந்த பாப்பாவை பத்திரமா பாதுகாத்திருந்த ப்ரொஜெஸ்ட்ரோன்ங்கிற ஹார்மோன் அது குறைய ஆரம்பிக்கும். இனிமேல் நம்ம குழந்தைய வெளியில விடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, கர்ப்பப்பை இனிமேல் கண்ட்ராக்ட் பண்ணி வெளியில போகும் அப்படின்னு ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நஞ்சில இருந்தும் கர்ப்பப்பையில இருந்தும் ஈஸ்ட்ரஜன்கிற ஒரு ஹார்மோன் மேலே வரும். இது மெயினாக அந்த பிரசவ வலி வரதுக்குள்ள ஒரு ஹார்மோன். 3வது, கர்ப்பப்பை வாயில ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும்? உள்ள இருந்து கர்ப்பப்பை வாயை அப்படியே மெதுவா சாஃப்ட் பண்ணும். நெல்லிக்காய் மாதிரி கல் மாதிரி இருக்கிறது அப்படி மெதுவா இந்த அளவுக்கு அப்படி மெதுவாக பண்ணும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் அது மாறும்போது என்ன ஆகும்? கர்ப்பப்பை வாயில் இருக்கிற சளி மாதிரி இருக்கிறது ஒரு பூட்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே ரிலீஸ் ஆகும். அது சளி வெளியில் வரும். சளி வெளியில் வந்துச்சுனாலே உங்களுக்கு மொதல் அறிகுறி உங்கள் கர்ப்பப்பை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேபி தான் சிக்னல் கொடுக்குது, டாக்டரோ இல்லை உங்கள் உடம்போ கிடையாது. 2வது அடிப்படையாக கர்ப்பப்பையில் நடக்கிற மாற்றங்கள், அப்புறம் கர்ப்பப்பை வாயில் நடக்கிற மாற்றங்கள். இதை அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பாருங்கள். அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.